மறைந்து போன வல்லூறுகள் இனம். ஒரு காலத்தில் இந்தியாவின் கிராமங்களிலும் நகரங்களின் எல்லைப் பகுதிகளிலும் ஒரு இயற்கை சுத்தப்படுத்தும் படை அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தது. அவை எந்த சத்தமும் இல்லாமல், எந்த புகழும் வேண்டாமல் மனிதர்களுக்காக பெரிய சேவையை செய்தன. அந்த படையின் பெயர் பிணம் தென்னி கழுகுகள், வல்ச்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் ஒரு மாடு அல்லது காளை இறந்தால் அது பல நாட்கள் அங்கே கிடப்பதில்லை. சில மணி நேரங்களுக்குள் வானிலிருந்து கருமேகமாக பறந்து வந்த கழுகுகள் அந்த உடலை முழுவதும் சுத்தமாக்கிவிடும். எந்த துர்நாற்றமும் இல்லை, எந்த நோய்களும் பரவாது. அது இயற்கையின் ஒரு அமைதியான சுழற்சி. ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியான சுழற்சி உடைந்து போனது. ஒரு சிறிய மாற்றம் நடந்தது. மனிதர்கள் தங்களது கால்நடைகளுக்கு வலி குறைக்க ஒரு மருந்தை பயன்படுத்த தொடங்கினர். அந்த மருந்தின் பெயர் டைக்ளோஃபெனாக். மனிதர்களுக்கு அது ஒரு சாதாரண பெயின் கில்லர். ஆனால் கழுகுகளுக்கு அது ஒரு மரண தீர்ப்பு. ஒரு மாடு நோயால் பாதிக்கப்பட்டது. அதற்கு டைக்ளோஃபெனாக் கொடுக்கப்பட்டது. சில நாட்களில் அது இறந்தது. அதன் உடல் அப்படியே வெளியே விடப்பட்டது. வானில் பறந்து கொண்டிருந்த கழுகுகள் அதை கண்டன. அவை இறங்கின. அது அவற்றுக்கு ஒரு சாதாரண உணவு. ஆனால் அந்த உணவின் உள்ளே மறைந்திருந்தது ஒரு விஷம். அந்த விஷம் டைக்ளோஃபெனாக் மெதுவாக அவற்றின் உடலில் வேலை செய்ய தொடங்கியது. சில மணி நேரங்களில் அவற்றின் சிறுநீரகங்கள் செயலிழந்தன. அவை பறக்க முடியாமல் தரையில் விழுந்தன. அந்த நாள் மட்டுமல்ல, அந்த மாதம் மட்டுமல்ல, பல ஆண்டுகள் இது தொடர்ந்து நடந்தது. ஒரு நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் பிணம் தின்னி கழுகுகள் இப்படியே இறந்தன. ஒரு காலத்தில் வானத்தை நிரப்பிய அவை மெதுவாக மறைந்தன. இது ஒரு சாதாரண உயிரின அழிவு அல்ல. இது ஒரு இயற்கை சமநிலையின் முறிவு. அந்த மாற்றம் ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியவில்லை. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கியிருந்தனர். ஆனால் இயற்கை அமைதியாக ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு மாடு இறந்தது. அதை வெளியே போட்டார்கள். வழக்கமாக சில மணி நேரத்தில் கழுகுகள் வந்து சுத்தம் செய்திருக்கும். ஆனால் அந்த நாள் எதுவும் வரவில்லை. ஒரு நாள் கடந்தது. 2 நாட்கள் கடந்தது. அந்த உடல் அங்கேயே இருந்தது. நாற்றம் வீசத் தொடங்கியது. அப்போது மற்றொரு உயிரினம் அந்த கழுகுகளின் இடத்தை பிடித்தது. தெருநாய்கள். முதலில் சில நாய்கள் வந்தன, பிறகு இன்னும் பல. அவை அந்த உடலை தின்னத் தொடங்கின. அது அவற்றிற்கு ஒரு புதிய உணவு ஆதாரம். அந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமானது. முன்பு கழுகுகள் இருந்த இடத்தை இப்போது நாய்கள் பிடித்தன. நாய்களுக்கு தாராளமாக அழுகிய உணவு கிடைத்ததால் அவை நாய்களின் இனப்பெருக்கத்தை தூண்டியது. நாய்கள் எண்ணிக்கை மெதுவாக அதிகரித்தது. ஏனெனில் அவற்றிற்கு அதிகமான உணவு கிடைக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு இறந்த கால்நடையும் அவற்றிற்கு ஒரு விருந்து. ஒரு கிராமத்தில் 10 நாய்கள் இருந்தால் சில ஆண்டுகளில் அது 50ஆக மாறியது. 50லிருந்து 100, 100லிருந்து 200. மக்கள் முதலில் அதை கவனிக்கவில்லை. நாய்கள்தான் இருக்கட்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நாய்கள் அதிகரித்ததுடன் ஒரு வேறு பிரச்சனையும் வளர்ந்தது. அது ராபிஸ். அந்த அழுகிய கால்நடைகளின் உடல் அது நாய்களுக்கு ராபிஸ் நோயை ஏற்படுத்தும் ஒருவித வைரஸ்களை உருவாகத் தொடங்கியது. அழுகிய உடல்களை நாய்கள் உண்ணும்போது அதற்கு ராபிஸ் தொற்று ஏற்படுகிறது. அந்த நாய் மற்றொரு நாயை கடிக்கின்றபோது அந்த வைரஸ் மற்ற நாய்களுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. ராபிஸ் என்பது ஒரு பயங்கரமான வைரஸ். அது நாய்களின் கடியால் மனிதர்களுக்கு பரவுகிறது. ஒருமுறை மனித உடலில் நுழைந்தால் கிட்டத்தட்ட மரணம் உறுதி. ஒரு சிறிய கடி, ஒரு கவனக்குறைவு, அதுவே உயிரை பறிக்கக்கூடியது. கழுகுகள் இருந்த காலத்தில் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிதாக இருக்கவில்லை. ஏனெனில் நாய்கள் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருந்தது. உணவு குறைவாக இருந்ததால் அவை அதிகமாக பெருகவில்லை. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. ஒரு நகரத்தில் ஒரு சிறுவன் பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்தான். வழியில் சில நாய்கள் அவனை தாக்கின. அது ஒரு சாதாரண சம்பவமாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் ஒரு பெரிய சூழலியல் சங்கிலி இருக்கிறது. அந்த சங்கிலியின் முதல் கட்டம் கழுகுகளின் அழிவு. ஒரு விஞ்ஞானி இதை ஆய்வு செய்தார். அவர் பல ஆண்டுகள் இந்த மாற்றத்தை கவனித்தார். அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், கழுகுகள் குறைந்த பின் இந்தியாவில் தெருநாய்கள் எண்ணிக்கை கோடிகளில் அதிகரித்தது. அது மட்டுமல்ல, ராபிஸ் சம்பவங்களும் அதிகரித்தன. ஆச்சரியம் என்னவென்றால், ராபிஸ் போன்ற வைரஸ்கள் கழுகுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை என்பதை ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். ஒரு இயற்கை சுத்தப்படுத்தும் அமைப்பு இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை இது காட்டுகிறது. இது ஒரு கதையல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இயற்கையில் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த பங்கு சிறியது போல தோன்றலாம். ஆனால் அது இல்லாமல் போனால் அதன் விளைவு பெரிதாக இருக்கும். கழுகுகள் வெறும் பறவைகள் அல்ல. அவை ஒரு சுத்திகரிப்பு அமைப்பு, ஒரு நோய் தடுப்பு அமைப்பு. அவை ஒரு டெட் பாடியை 30 நிமிடங்களில் சுத்தம் செய்யும். ஆனால் நாய்கள் அதை பல நாட்கள் தின்னு கொண்டிருக்கும்.
அந்த இடத்தில் பாக்டீரியா, வைரஸ், நாற்றம் எல்லாம் உருவாகும். அது மனிதர்களுக்கும் பாதிப்பு. ஒரு காலத்தில் கிராமங்களில் மக்கள் கழுகுகளை பார்த்து பயப்படவில்லை. அவர்கள் அதை ஒரு உதவியாகவே பார்த்தார்கள். இப்போது அந்த உதவி இல்லை. இந்த கதையில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம் இதை திரும்ப மாற்ற முடியுமா? சில முயற்சிகள் நடக்கின்றன. டைக்ளோஃபெனாக் பயன்பாட்டை அரசு தடை செய்தது. அதற்கு பதிலாக மெலாக்சிகம் என்ற பாதுகாப்பான மருந்து பரிந்துரைக்கப்பட்டது. சில இடங்களில் வல்ச்சர் சேஃப் ஜோன்கள் உருவாக்கப்பட்டன. அங்கு விஷமில்லாத மழிவு கழிவுகள் மட்டுமே கொட்டப்பட்டு கழுகுகளை வளர்க்கும் பிரீடிங் சென்டர்கள் அமைக்கப்பட்டன. அவற்றை பாதுகாப்பாக வளர்த்து மீண்டும் இயற்கைக்கு விட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது எளிதான வேலை அல்ல. ஒரு கழுகு ஒரு வருடத்தில் ஒரு முட்டை மட்டுமே இடும். அதனால் அதன் எண்ணிக்கை விரைவாக அதிகரிக்காது. இதற்கு பொறுமை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். இந்த நிகழ்வை கேட்கும்போது ஒரு உண்மை நமக்கு புரிகிறது. மனிதர்கள் செய்யும் ஒரு சிறிய அலட்சியமான செயல், ஒரு மருந்து பயன்படுத்துவது போன்றது, ஒரு முழு சூழலியலை மாற்றமைக்க முடியும். அந்த மாற்றம் நம்மை திரும்ப வந்து தாக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ராபீஸ் என்பது ஒரு மருத்துவ பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு இயற்கை சூழல் பிரச்சனை. நாய்கள் அதிகரிப்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு இயற்கை சமநிலையின் விளைவு. ஒரு நாள் மீண்டும் வானத்தில் கழுகுகள் பறக்கும் நாள் வரும் என்று நம்பலாம். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு உயிரினங்களையும் மதிக்க வேண்டும். ஒரு கழுகு பறக்கும்போது அது ஒரு சாதாரண காட்சி அல்ல. அது ஒரு ஈகோசிஸ்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சின்னம். அந்த சின்னம் மறைந்தால் அதன் பின்னால் வரும் பிரச்சனைகள் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிதாக இருக்கும். இந்த நிகழ்வின் முடிவு இன்னும் எழுதப்படவில்லை. அதை எழுதுவது மனிதர்களின் கையில்தான் இருக்கிறது. இன்று கழுகுகளின் மறைவு நாளை மனித இனத்தின் மறைவுக்கு வழிவகுக்கலாம். இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் போற்றுவோம், பாதுகாப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு கதைவனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.